நாகர்கோவிலில் இருந்த வரைக்கும் டெய்லி மீன் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இன்றைக்கி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மீன் வந்து சாப்பிட்றது ரொம்ப கம்மி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மீன் கிடச்சிருச்சு. என்னென்ன சாப்பாடு அப்படின்னு சொன்னால், இறால் தொக்கு, அடுத்து ஆட்டுக்கால் சூப்பு, மீன் பொரிச்சது, மீன் குழம்பு வச்சது. இதுதான். இதில் வந்து நான் இன்றைக்கி இறால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் தான் நான் ஈஸியாக செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு 2 பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குக் பண்ணும்போது இதில் வெங்காயமும் இருக்கக்கூடாது, தக்காளியும் இருக்கக்கூடாது. அந்த அளவு நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, அடுத்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நம்ம இன்னொன்று ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்க அந்த இறாலை வந்து இதில் போடலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இறால் முடிஞ்ச வரைக்கும் வெளியவே க்ளீன் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நானுமே இன்றைக்கி எல்லாமே வெளியேருந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போது இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறோம். இது வேகிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன், சின்ன கப் அளவுக்கு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இது நல்லா இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே இந்த தண்ணி நல்லா வற்றிடும். இப்போ வந்து உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேண்டாம் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா வற்ற எடுத்துருங்க. இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. இப்போது நான் இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ மூடி வச்சு குக் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பெப்பர் தூள் போடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் தூள் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.